السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم لما قدم النبي صلى الله عليه وسلم المدينة جعت فلما تبينت وجهه العرفة أن وجهه ليس بوجهه كذاب. فقال أول ما قال: يا أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بالسلام. صدق الله العظيم أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றும் நின்று நடவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்துல அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நன்மையான ஹலாலான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த நேரத்தில் பெருமானார் ஆற்றிய முதலாவது உரைகளினுடைய தொகுப்புகளை குறித்து நாம் கொஞ்சம் சிந்தித்தோம். மதீனாவிற்குள்ளே நுழைந்த பெருமானார் அந்த மக்களிற்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சீரமைப்பிற்காக பெருமானார் சொல்லி தந்த 4 விஷயங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அதில் 2 விஷயங்கள் சென்ற வாரத்தில் நம்மால் பார்க்க முடிந்தது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த அவையிலே அடுத்த 2 செய்திகளை குறித்தும் அது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் எந்த அளவிற்கு அது நம்முடைய வாழ்க்கையிற்கான முன்னேற்ற பயணங்களாக இருக்கும் என்பதை குறித்துவெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த பொழுது 4 செய்திகளை சொன்னார்கள். யா அய்யுஹன் நாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும் வ அத்இமுத் துஆம வ ஸில்லுல் அர்ஹாமி வ ஸல்லு பில்லைலி வன் நாஸின் நியாம். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். இரண்டாவது செய்தி, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். மூன்றாவதாக பெருமானார் சொன்னது வஸில்லுல் அர்ஹாம், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். உறவுகளுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லி தந்தார்கள். இதற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்பது நம்முடைய ஒற்றுமை இருக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய துஆவிற்குமான செய்தியாக சலாம் இருக்குகின்றது. அனைத்து நிலைகளிலேயும் சலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுகின்ற வகையிலே பெருமானார் சலாத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இரண்டாவது, ஏழை எளியவர்களுக்கு நாம் உணவளிக்குகின்ற பொழுது அது நம்முடைய வீட்டிலே இருக்குகின்ற வறுமைகளை போக்கிவிடுகின்றது. நம்முடைய வீட்டிலே இருக்குகின்ற முசீபத்துகளை அந்த உணவளிப்பது நீக்கிவிடுகின்றது. அதே போன்று ரிஸ்கை நம்மிடத்தில் வந்து சேர்க்கக்கூடியதாக அந்த தர்மங்கள் ஆகிவிடுகின்றது. வாழ்க்கையிலே ரிஸ்க் விஸ்திரத்தை நாம் பெறுவதற்கு பெருமானார் சொல்லி தந்த 2 வழிகளிலே ஒன்று சதகா, அது உணவாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்குகின்ற பொழுது அதனின் மூலமாக நம்முடைய வீட்டிலே அபிவிருத்தியை பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். இரண்டாவது செய்தி, நம்முடைய வீட்டிலே பரக்கத்தை நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சொல்லுவார்கள் வஸில்லுல் அர்ஹாம், உறவுகளோடு நீங்கள் பேணி வாழுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருவார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஆசை இருக்குகின்றதா? ரிஸ்க் விஸ்திரம் அதிகமாக ஆக வேண்டும் என்று ஒருவன் விரும்புகின்றாரா என்று சொன்னால் அவர் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பார்கள். உறவுகளோடு நாம் சேர்ந்து வாருகின்ற பொழுது நம்முடைய ரிஸ்கிலே அல்லாஹு தஆலா அபிவிருத்தியை செய்கின்றான். வீட்டிலே பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். அடுத்து நம்முடைய ஆயுள்களிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். நாம் வாழுகின்ற உலக வாழ்க்கையிலே நம்முடைய வயதிலே அல்லாஹ் பரக்கத்தை செழிப்பை நமக்கு எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ உறவுகளோடு சேர்ந்து வாழுவது நம்முடைய வீட்டிலே அது பரக்கத்தை உண்டாக்கும், நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத்தை உண்டாக்கும், நம்முடைய ஆயுளிலே பரக்கத்தை அது உண்டாக்குகின்றது, நம்முடைய கஷ்டங்களை அது போக்குகின்றது. உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக பெருமானார் மதீனாவிற்குள்ளே நுழைந்த பொழுது அந்த மக்களிற்கு 3வது செய்தியாக அருமை நாயகம் சொல்லுவார். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழுவது எந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, சிந்திக்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். பெருமானார் இப்படி சொல்லுவார்கள், ஒரு மனிதன் மற்றொரு மனிதருக்கு, ஒரு சகோதரர் அடுத்த ஒரு சகோதரருக்கு, ஒரு முஸ்லிமாக இருப்பவர் மற்றொரு முஸ்லிமுக்கு என்னென்ன கடமைகள் எல்லாம் அவனின் மீது இருக்குகின்றது என்பதை பெருமானார் சொல்லுகின்ற பொழுது 6 செய்தியை பெருமானார் சொல்லி தருவார்கள். இந்த 6 செய்தி என்பது
ஒரு மனிதனுக்கு மற்றொரு மனிதன் செய்ய வேண்டிய கடமை என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். அதில் முதலாவது விஷயம், நம்முடைய சகோதரரோ அல்லது நண்பர்களோ ஒரு முஸ்லிமான அடியார் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் என்று தெரிகின்ற பொழுது அவரை சென்று நாம் நலம் விசாரிக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு அடியார் நண்பரோ அல்லது வீட்டிலே உள்ளவர்களோ சொந்த பந்தங்களோ நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமையாக இருக்குகின்றது. இரண்டாவதாக பெருமானார் சொல்லுவார்கள், அவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அவருடைய ஜனாசாவினுடைய தொழுகையிலே கலந்து அவருக்காக துஆ செய்வது நம்மின் மீது கடமையாக இருக்குகின்றது. மூன்றாவதாக பெருமானார் சொல்லுவார்கள், அவர் வீட்டிற்கோ அல்லது விருந்திற்காக உங்களை அழைத்தால் அவருடைய அழைப்பை ஏற்று நீங்கள் அவருடைய அழைப்பிற்கு பதிலளியுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். நான்காவதாக அருமை நாயகம் சொல்லுவார்கள், ஒரு அடியான் தும்பினால் அவனுடைய அந்த தும்பலை அவன் தும்பினால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது இதனை கேட்குகின்ற மற்றொரு அடியார் இரஹமுக்கல்லா என்று அவருக்காக இவர் துஆ செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லுகின்றார்கள். ஒருவர் தும்பி அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை நம்முடைய காதிலே படுகின்ற பொழுது, நாம் அதனை செவிசாக்குகின்ற பொழுது, பார்க்குகின்ற பொழுது அதற்கு பதிலாக நாம் இரஹமுக்கல்லா என்று நாம் சொல்ல வேண்டும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஐந்தாவதாக அருமை நாயகம் சொல்லுவார்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். எந்த அடியாரை சந்திக்குகின்ற பொழுதும், நண்பர்களை சந்திக்குகின்ற பொழுதும், வீட்டார்களை சந்திக்குகின்ற பொழுதும், உறவுக்காரர்களை சந்திக்குகின்ற பொழுதும் அவர்களுக்கு சலாம் உரைப்பது ஒரு அடியான் மீது கட்டாய கடமையாக இருக்குகின்றது. ஐந்தாவதாக பெருமானார் சொல்லுவார்கள், உங்களுடைய துஆக்களிலே அவருக்காக அதிகமாக அவருடைய நலனுக்காக நீங்கள் துஆவிலே அவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். உறவுக்காக துஆ செய்ய வேண்டும், சொந்த பந்துக்காக துஆ செய்ய வேண்டும், வீட்டிலே உள்ளவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், நண்பர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அனைத்து இஸ்லாமியர்களுக்காகவும் நாம் துஆ செய்வது நம்மின் மீது கடமையாக இருக்குகின்றது என்பதாக ஒரு அடியானின் மீது மற்றொரு அடியானின் மீது இருக்க வேண்டிய 6 கடமைகள் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். இந்த செய்திகளை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இன்று உறவினுடைய விஷயத்தில், உறவை பாதுகாப்பதிலே, நட்பை பாதுகாப்பதிலே, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதிலே, நட்புகளோடு வாழ்வதிலே நாம் கொஞ்சம் அலட்சியம் செய்து கொண்டு இருக்குகின்றோம். நிறைய செய்திகளிலே அலட்சியம் வந்துவிட்டது. பொருளாதார ரீதியாக மாத்திரம் நாம் ஒவ்வொருவர்களையும் அணுகி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இன்றைய உலகிலே நாம் பார்த்து கொண்டு இருக்குகின்றோம். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளாதாரம் தாண்டி ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தால், பொருளாதாரம் தாண்டி ஒரு மனிதன் இறக்குகின்ற பொழுது அனைத்து நிலைகளிலேயும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நிற்க வேண்டும், நிழலாக நிற்க வேண்டும் என்பதை நம் மார்க்கம் நமக்கு அழகாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் இந்த படைப்பினங்களை எல்லாம் படைத்ததற்கு பின்னால் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு மத்தியில உறவை அல்லாஹு தஆலா நிர்ணயம் செய்தான். பெருமானார் சொல்லுவார்கள், ரஹம் என்கின்ற உறவை அல்லாஹு தஆலா படைத்தான். படைத்து அந்த ரஹமிடத்திலே கேட்டான். அந்த ரஹம் அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ், என்னை எதற்காக படைத்திருக்கின்றாய்? நான் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கேட்க வேண்டும், அதை எனக்கு நீ தா என்பதாக அந்த உறவு சொன்னது என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். அது என்ன கேட்டது என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ், என்னை நீ படைத்திருக்கின்றாய், இந்த மக்களுக்கு மத்தியிலே உறவுகளாக, அவர்களுக்கு மத்தியிலே இணக்கம் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். என்னை யார் இணக்கமாக ஆக்கிக் கொள்ளுகின்றார்களோ அவர்களோடு என்னை வாழச் செய். யார் என்னை துண்டித்து விடுகின்றார்களோ, என்னை துண்டிப்பதை விட்டு, உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களை விட்டு என்னை பாதுகாரியா அல்லாஹ் என்பதாக அருமைனாய் அல்லாஹ்விடத்தில் அந்த உறவு பேசியது என்பதாக பெருமானார் சொல்லுவார். இதை கேட்ட ரப்புல் ஆலமீன் அழகாக அதற்கு பதிலளித்தான், நீ எதனை விரும்பியிருக்கின்றாயோ அதை உனக்கு நான் தந்து விடுகின்றேன், நீ பொருந்து கொண்டாயா என்பதாக அல்லாஹ் அந்த உறவிற்கு கட்டளையிட்டான். அதனை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்பதாக அல்லாஹ் அதற்கு செவிசாய்த்தான் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள்.
அத்தோடு அல்லாஹ் சொன்னான், உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழுகின்றார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து வாழுவேன், உன்னை யாரெல்லாம் துண்டித்து விடுகின்றார்களோ அவர்களை நானும் துண்டித்து வாழ்வேன் என்பதாக அந்த ரஹ்மத்திலே அல்லாஹ் பேசினான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழுகின்ற பொழுது, உறவுகளோடு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதனை மன்னித்து விட்டு, அதனை தள்ளிவிட்டு அவர்களோடு நாம் சேர்ந்து வாழுகின்ற பொழுது அந்த உறவிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அந்த உறவிலே அல்லாஹ்வினுடைய உதவி வரும். அந்த உறவின் மூலமாக பாசங்கள் நேசங்கள் அதிகமாக ஆகும். அது மார்க்கத்தில் பெருமானார் அதிகமாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். எனவே தான் அருமை நாயகம் சொல்லுவார்கள், உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ உறவுகளோடு சேர்ந்து வாழுவது நம்முடைய பரக்கத்திற்காக, வீட்டினுடைய விஸ்திரத்திற்காக, ரிஸ்கினுடைய விஸ்திரத்திற்காக அனைத்திலேயும் அது நமக்கு பரக்கத்தாக வந்து அமைகின்றது. நம்முடைய ஆயுளிலும் அது பரக்கத்தாக அமைகின்றது. நாளை மறுமையிலேயும் நமக்கு அது உதவியாக வந்து நிற்கும் என்பதை மார்க்கத்தின் ரீதியாக நாம் பார்க்கின்றோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த அந்த நேரத்தில் நான்காவதாக பெருமானார் அந்த மக்களுக்கு செய்த முக்கியமான உபதேசம், இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த அந்த நேரத்திலே 4 செய்திகளிலே 4வது செய்தி என்பது இன்றைய சமூகத்திற்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு நிலையாக இருக்குகின்றது. அருமை நாயகம் சொல்லுவார்கள், மக்கள் தூங்குகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் விழித்து இருந்து அல்லாஹ்வை வணங்குங்கள், தஹஜ்ஜுதினுடைய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். அல்லாஹ் திருமுறையில் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுவான், சொர்க்கத்தை யாருக்கெல்லாம் அல்லாஹ் வாக்களித்தானோ அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது சில அடியார்களை குறித்து அல்லாஹ் பேசுவான். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அதில் நிறைய செய்தியை அல்லாஹ் சொல்லுவான். அதில் முக்கியமான ஒரு செய்தி, அவர்கள் இரவு நேரத்தில் கொஞ்ச நேரங்கள் தான் தூங்குவார்கள். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். இந்த சொர்க்கவாசிகள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், உலகிலே இரவு நேரத்தில் சிறிது நேரம் தான் அவர்கள் உறங்குவார்கள், கொஞ்ச நேரங்கள் தான் அவர்கள் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். இரவினுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் எழுந்து அல்லாஹ்விடத்திலே வணங்குவார்கள். தொழுது அவர்களுடைய மகஃபிரத்திற்காக, அவருடைய பாவ மன்னிப்பிற்காக அழுது துஆ செய்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இவருக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கவாசிகளுடைய தன்மை தஹஜ்ஜுதினுடைய நேரத்தில் எழுந்து வணங்குவது, சொர்க்கவாசிகளுடைய தன்மை அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, அழுது ரப்பிடத்திலே மன்றாடுவது முக்கியமான செய்தியாக பெருமானார் சொல்லி தருவார்கள். இந்த தஹஜ்ஜுதினுடைய நேரம் என்பது இன்னும் நமக்கு ஐவேளை தொழுகையினுடைய அந்த மகத்துவம் கூட நமக்கு விளங்காமல் ஒரு நிலையாக இருக்குகின்றது. சிலர்கள் ஐவேளையே தொழுவார்கள், ஆனால் நஃபிலான வழக்கம் நம்மிடத்திலே அதிகமாக இருப்பது கிடையாது. ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை, தஹஜ்ஜுதினுடைய தொழுகையை பெருமானார் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக அருமை நாயகம் இருந்தார்கள். எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லுகின்றது சொன்னால், ஐவேளை தொழுகையிற்கு பின்னால் ஒரு தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது தஹஜ்ஜுதினுடைய தொழுகை என்பதாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதினுடைய தொழுகையை அருமை நாயகம் அதிகமாக விரும்பி தொழுதார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்தை குறித்து நிறைய செய்திகளை சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமான ஒரு தொழுகை என்று சொன்னால் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகை. அல்லாஹ்விடத்தில் விருப்பமான நோன்பு என்று சொன்னால் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோன்பு. பெருமானார் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அருமை நாயகம் தொடருவார்கள் அந்த ஹதீஸை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இரவு நேரத்தில்
3 பகுதிகளாக இரவை பிரித்து கொள்ளுவார்கள். அதனுடைய நடுப்பகுதியிலே எழுந்து அவர்கள் வணங்குவார்கள். 3 பகுதிகளாக பிரித்து அதில் நடுப்பகுதியிலே எழுந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். 3வது பகுதியை 6ஆக பிரித்து அதிலே கடைசி நேரத்திலே தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஹஜ்ஜத்தை எந்த அளவிற்கு பேணினார்கள். அந்த தொழுகை அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடித்தமான தொழுகை என்பதை பெருமானார் சொல்லுவார்கள். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையில் நோன்பிலே எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு நாள் நோன்பு நோற்பார்கள், மற்றொரு நாள் நோன்பை விடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு தொழுகை, ஐவேளை தொழுகையை கடந்து அல்லாஹ் நேசிக்குகின்ற ஒரு தொழுகை என்று சொன்னால் அது தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை. அந்த தஹஜ்ஜத்தை தொழுது ஒரு அடியான் ரப்பிடத்தில் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் கபூல் செய்து விடுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் வேகமாக சென்று அடையக்கூடிய பிரார்த்தனை என்பது எது என்பதாக கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் வேகமாக சென்று அடையக்கூடிய பிரார்த்தனை என்பது ஐவேளை தொழுகையிற்கு பின்னால் செய்கின்ற அந்த பிரார்த்தனை. அதற்கு அடுத்தபடியாக தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் ஒரு மனிதர் செய்கின்ற அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் வேக வேகமாக சென்றடைகின்றது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அதே போன்று தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை நம்முடைய பாவத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கும். அருமை நாயகம் சொல்லுவார்கள், தஹஜ்ஜத்தை யார் நிரந்தரமாக தங்களுடைய வாழ்க்கையில தினமும் தொழுது வருகின்றாரோ அவருடைய அனைத்து விதமான பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அவருக்கு அதிகமான சிறப்புகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். 3வதாக சொன்னார்கள் பெருமானார், பாவம் செய்வதற்கான நிலைகளே அவருக்கு ஏற்படாது. பாவம் செய்வது என்பது ஒரு புறம், அந்த பாவத்திற்கு மன்னிப்பு வாங்கிக் கொள்வது என்பது ஒரு புறம். ஆனால் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்ன செய்யும் என்று சொன்னால் பாவத்திற்கான சிந்தனையை நம்மை விட்டு அகற்றிவிடும். பாவமே செய்யாத அடியானாக நம்மை உருவாக்கக்கூடியதாக தஹஜ்ஜத் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எடுத்துரைப்பார்கள். அருமை நாயகத்துடைய வாழ்க்கையில தஹஜ்ஜத் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குகின்றது என்கின்ற செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்குகின்றேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல 3 சஹாபாக்கள் வருவார்கள். அத்தா இப்னு அபி ரபாஹா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபாக்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வந்து சலாம் சொல்லிவிட்டு கலந்துரைய கொஞ்ச நேரம் பேசுவார்கள். பேசிவிட்டு உறவு ரீதியாக பேசிவிட்டு அவரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சஹாபாக்கள் கேட்பார்கள், வந்த சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீங்கள் ஆச்சரியமாக பார்த்த செய்தி என்ன என்று கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் இடத்துல நான் நிறைய ஆச்சரியமான செய்தியை பார்த்திருக்கின்றேன். எத்தனையோ செய்திகள் இருக்குகின்றது நாயகத்தினுடைய வாழ்க்கையில. நாயகத்தினுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான செய்திகள் என்பது நிறைய உண்டு. அதிலே நான் மிகவும் ஆச்சரியப்பட்ட செய்தி என்று சொன்னால், ஒரு நாள் பெருமானார் என்னுடைய வீட்டிலே தங்குகின்ற நேரம் வருகின்ற பொழுது பெருமானார் என்னுடைய வீட்டிலே வந்தார்கள். எனக்கு அருகாமையில் அருமை நாயகம் உட்கார்ந்தார்கள். எந்த அளவிற்கு பெருமானார் அருகாமையிலே உட்கார்ந்தார் என்று சொன்னால், என்னுடைய தோள்புஜங்களும் பெருமானாருடைய தோள்புஜங்களும் நெருங்கி இருந்தது. அந்த அளவிற்கு ஒட்டி பெருமானார் என்னோடு அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்த அந்த நேரத்தில் பெருமானார் கேட்டார்கள், ஆயிஷாவே, என்னுடைய ரப்பை வணங்குவதற்கான வாய்ப்பை எனக்கு இந்த நேரத்திலே நீ தருவாயா என்பதாக பெருமானார் அந்த இரவிலே என்னிடத்திலே கேட்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், நான் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னோடு நெருக்கமாக இருப்பதை நான் மிகவும் விரும்புகின்றேன். அதைவிட நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அந்த செயலை நானும் விரும்புகின்றேன் என்பதாக பெருமானாருக்கு நான் பதில் கொடுத்தேன். அருமை நாயகம் என்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்தார்கள். பெருமானார் ஒளி செய்தார்கள். தக்பீர் கட்டி நின்று தொழ ஆரம்பித்தார்கள். அருமை நாயகம் தொழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் தொழுகையில அழுது கொண்டே தொழுதார்கள். அழுகையின் காரணமாக
தாடி நனைந்து பெருமானாருடைய நெஞ்சங்கள் எல்லாம் கண்ணீரால் நனைந்திருந்தது. தொழுகையை முடித்துவிட்டு பெருமானார் படுத்த நிலையிலேயும் அமர்ந்த நிலையிலேயும் அழுது கொண்டே இருந்தார்கள். எதுவரை அழுதார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபஜ்ருடைய நேரம் வரை பெருமானார் அழுது கொண்டே இருந்தார். காலை ஃபஜ்ருடைய நேரத்திலே பாங்கு சொல்லப்பட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை அழைப்பதற்காக வந்தார். வந்து பெருமானாருடைய அழுகையை பார்த்துவிட்டு அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராயிற்று, எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விற்கு உகந்த அடியானாக, நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை பெருமானார் அவருக்கு அந்த இரவிலே இறங்கியது. அந்த வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன், எனவே நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பதாக அருமை நாயகம் இந்த வசனத்தை சொல்லி காட்டினார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக வ கினா அஸாபன் நார். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த வானங்களும் பூமிகளும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். இதிலே அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வசனத்தை, இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருக்கின்றான். நீங்கள் உட்கார்ந்த நிலையில, நின்ற நிலையில, படுத்த நிலையில நீங்கள் அதை குறித்து ஆராய்ச்சி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் எனக்கு இன்றைய இரவு இறங்கியது. அந்த வசனத்தினுடைய செய்திகளை நான் ஆராய்ச்சி செய்ததன் மூலமாக நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஹதீஸை முடிப்பார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் யாரெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். யார் சிந்திக்கவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் சொன்னார் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில் கண்ட ஆச்சரியமான செய்தி என்பதாக இந்த செய்தியை பதிவு செய்வார். இன்றைக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நல்ல அடியார் என்பவர் இரவு நேரத்திலே ரப்பிடத்திலே தொழுது வணங்க வேண்டும். இரவு நேரத்திலே நம்முடைய தூக்கத்திலே எவ்வளவு நேரம் தூங்குகின்றோமோ ஒரு சிறு பகுதியாவது தஹஜ்ஜுத்திற்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த அந்த நேரத்தில் இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லி தந்தார்கள். சலாத்தை நாம் பரப்புவது, ஏழை எளியவர்களுக்கு நாம் உணவளிப்பது, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது, தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து வணங்குவது, இந்த 4 செய்திகளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இம்மையிலேயும் மறுமையிலேயும் அது வெற்றியாக, அவருடைய வாழ்க்கையை சுக வாழ்க்கையாக, நல்ல வாழ்க்கையாக, வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையாக, சொர்க்கவாசிகளுடைய வாழ்க்கையாக இந்த 4 செய்திகளும் அவரை மாற்றும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த 4 தன்மைகளை சரியாக அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அது போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த நாளை மறுமையில சொர்க்கம் செல்லுகின்ற நல்லடியார்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.